இல்லாமல் இருக்குது. இடத்த மாதிரி தான் பண்ணிக்கலாம் சார். வச்சா கொஞ்சம் பின்னி கொல்லிமலை முத்துசாமி அவர்கள் கடந்த 50 ஆண்டு காலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சிறந்த நிபுணத்துவம் பெற்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவை நாடி வருபவர்களிடம் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வளித்து வருகிறார். இந்த கோவை காந்தி மாநகர் பகுதியில் பிரபலமாக இருக்கும் முத்துசாமி அவர்களிடம் சந்தித்தோம். சார், எவ்வளோ வருஷமாக அந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ பேருக்கு தீர்வளிச்சுட்டு வரீங்க சொல்லுங்கள் சார். வணக்கம். நான் என் பேர் கொல்லிமலை முத்துசாமி. நான் 50-60 வருஷமாக ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஜோசியமே மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை வச்சு தான் இந்த ஜோசியமே இருக்குது, உலகமே நடக்குது. அதில் இன்பங்கள் ஜாஸ்தியாகவும் துன்பங்கள் கம்மியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, துன்பங்கள் ஜாஸ்தியாகவும் இன்பங்கள் கம்மியாகவும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி துன்பங்கள் அதிகமாகுது, ஏன் வருதுங்கிறது பார்க்குறது தான் ஜோசியம். நாங்கள் ஜோசியம் பார்த்தோம்னா அதில் எதனால் இந்த பிரச்சனைகள் வருது எத்தனை வருஷமாக இது இருக்குது, இது போகிறதுக்கு என்ன வழி, தீர்வையாகிறதுக்கு என்ன வழி, எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன பண்ணலாங்கிறது தெளிவாக சொல்லுவோங்க. விதிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இடையில ஆரம்பமாகிறது தான் எல்லாமே. இன்பமும் துன்பமும் நன்மை செய்வார்க்கு நன்மையும் தீமை செய்வார்க்கு தீமையும்பாங்க. அதே மாதிரி தான் நன்மை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, தீமை செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் நன்மையும் தீமையும் ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. தேடி வரவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது அதிகமாக வராங்க தேடி? இப்போ அதிகம் வர்றவங்க குடும்ப கஷ்டம், தொழில் நஷ்டம், தொழில் நடக்கலை அப்படிங்கிறவங்க தான் ஜாஸ்தி வர்றாங்க. நாங்கள் தொழிலுக்கு வசியம் பண்ணி தருவேன். தொழில் வசியம்னா ஒரு இடத்துல ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சுட்டா எறும்பு எப்படி சொல்லாமல் எறும்பு தேடி வருதோ அதே மாதிரி தான் தொழில் வசிங்கிறது. எல்லாமே தேடி வந்துடும், சூப்பராகவும் இருக்குது. என்னால் பொழைச்சவங்க தான் உண்டதை வர கெட்டவங்களே கிடையாது. தொழில் வசியம் செஞ்சு பெரிய அளவுக்கு வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எக்கச்சக்கமாக இந்தியா பூரா மெட்ராஸு, மதுரை, திருநெல்வேலி, வெளிநாடு பம்பாயிலேருந்தெல்லாம் நிறையா வர்றாங்க, பெங்களூர்லேருந்து வர்றாங்க, நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்து சொல்லிட்டா இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பிள்ளை பேர், அதாவது குழந்தையின்மைக்கு நாங்கள் பார்த்து அதுக்கு என்ன மோசமோ அது பண்ணி தருவோங்க, மருந்து தருவோம். அந்த மருந்து சாப்பிட்டா 90% குழந்தையாகுங்க. பரிகார பூஜைலாம் பண்ணுவீங்களா சார்? பரிகாரங்கள் செய்வோங்க, அதுக்கு தேவைன்னா மட்டும் தான் செய்வோமோ தவிர எல்லா